எப்படி வந்து நம்ம இங்கிலீஷில் உள்ள ஒரு பிடிஎஃப் ஃபைலோ ஒரு அக்ரிமெண்ட் காப்பியோ அதை அப்படியே தமிழில் சேஞ்ச் பண்ணி நம்ம அதை ஃபுல்லாக ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு லோன் எடுக்க போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு அக்ரிமெண்ட் காப்பீஸ் கொடுப்பாங்க. அது எல்லாமே ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கும். யாருமே கண்டிப்பாக அதை ஃபுல்லாக ரீட் பண்ணாமல் நம்ம சைன் மட்டும் பண்ணி கொடுத்துறோம். கண்டிப்பாக அந்த அக்ரிமெண்ட் காப்பி எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இதில் அப்டேட் பண்ணிங்கன்னா எல்லாமே தமிழில் அப்படியே சேஞ்ச் ஆகி வரும். அது ஃபுல்லாகவே நம்ம ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணலாம். கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கூகுள் ட்ரான்ஸ்லேட் டைப் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் எடுத்த ஃபோட்டோ இது எல்லாமே உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதில் ரெண்டாவது ஆப்ஷனாக வந்து இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோஸ் ஒரு ஃபைல்னு இருக்குது. உங்களோட அக்ரிமெண்ட் காப்பியை கிளிக் பண்ணி டன் கொடுத்துட்டிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். அதில் இங்கிலீஷில் உள்ளது அப்படியே உங்களுக்கு இதில் வந்து தமிழில் சேஞ்ச் ஆகிடும். ஒரிஜினல் ஃபைல் பார்க்கணுன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து ஒரிஜினல் காப்பி. இது திருப்பி இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தமிழில் சேஞ்ச் ஆகிடும். இது ஃபுல்லாகவே நம்ம ரீட் பண்ணி பார்த்துட்டு சைன் பண்ணிடலாம். இதுலேருந்து ஈஸியாக நம்ம இங்கிலீஷில் உள்ளது அப்படியே வந்து நம்ம